இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுடைய 5 நிலைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதில் எந்த நிலைக்கு எந்த வகையான சிகிச்சை வேண்டும்ங்கிறதையும் நம்ம பார்ப்போம். முதல் நிலை எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பெரும்பாலும் நாம் அனைவருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறத பார்க்கலாம். ஃபிசியாலஜிக்கல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இதை சொல்லுவோம். எல்லாருக்குமே இருக்கும். இது இல்லாத ஒரு ஆணை இருக்க முடியாது. ரெண்டாவது வருது, ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறையில் கலவியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் திடீரென்று ஒரு நாளைக்கு 1 முறைக்கு மேல கலவியில் ஈடுபட முடியாத அளவுக்கு திடீரென்று விரைப்புத்தன்மை குறைந்து போவதை பார்க்க முடியும். இதுக்கு பேர் செகண்டரி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். மூன்றாவது வகையான எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு மனோரீதியாக ஏற்படக்கூடியது. அதாவது இன்றைக்கு கணவனும் மனைவியும் கலவியில் ஈடுபடும் போது 1 நிமிடம் அல்லது 30 நொடிகளுக்கு பிறகு தானாகவே விந்து வெளிவராமலேயே விரைப்புத்தன்மை நின்று போகக்கூடிய ஒரு நிலைங்கிறது தான் மூன்றாவது. இன்னைக்கு 4வது ஸ்டேஜ். இந்த 4வது ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிபயங்கரமானது. என்னன்னா, மற்ற நேரங்களில் ஓரளவுக்கு பார்ஷியல் எரெக்ஷன் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் மனைவியோடு துணையோடு சேர முயற்சி செய்யும் போது 100% எரெக்ஷனே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது எரெக்ஷன் இருக்கும். அதே போல் காலை நேரங்களில் மற்ற நேரங்களில் ஒரு சினிமா பார்க்கும்போது அல்லது ஆசையாக ஒரு பெண்ணை பார்க்கும்போது எல்லாம் எரெக்ஷன் இருக்கும். ஆனால் துணையோடு சேர முயற்சி செய்யும் போது அந்த இடத்துல எரெக்ஷன் 0 ஆயிடும். என்ன செஞ்சாலும் எரெக்ஷனே வராது. இதுதான் பெரிய ப்ராப்ளம். 5வது நிலை, இதுதான் ரொம்ப மோசமானது. எப்பவுமே எரெக்ஷன் இல்லாத ஒரு நிலை. இப்போ நீங்கள் இந்த 5 நிலைகளும் பார்க்குறீங்களே, இதில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா?